Hello everyone, welcome to Gunavision YouTube channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சேவ் ஸ்கிரீன்ஷாட், அதாவது Selenium with WebDriver Pythonல ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணி சேவ் ஸ்கிரீன்ஷாட்டை எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இந்த டாபிக்ல நம்ம என்னன்னா டேக் நேம் யூஸ் பண்ணி இப்போ இந்த Selenium base அப்படின்றது என்ன டேக்னா h2 டேக், இது h1 இது h2. ஸோ இந்த Selenium பேஸை மட்டும் நம்ம இந்த h2 டேகை மட்டும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். அப்புறம் இந்த ஃபுல் இதுவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், இந்த பேஜே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். நம்ம எப்போல்லாம் எரர் வரும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம், எரர் ஹேண்ட்லிங்கில் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ பல விஷயத்தில் இந்த ஸ்க்ரீன்ஷாட் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வாங்க இப்போ ஆட்டோமேஷனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். விஎஸ் கோடில் டைமை இம்போர்ட் பண்ணிக்கணும், இன்ட்ராக்டிங் டூல் பையை இம்போர்ட் பண்ணிக்கணும், வெப் டிரைவரை இம்போர்ட் பண்ணிக்கணும். க்ரோமில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்த்த அந்த வெப்சைட் தான் time.slipல 3 நிமிஷம், இது ஆப்ஷன் தான். இப்போ வாங்க நம்ம எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கிறது அப்படின்றது பார்க்கலாம். எலமெண்ட் அப்படின்றது ஒரு வேரியபிள். இந்த எலமெண்ட்டில் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டேக் நேம். நான் எப்பயே சொன்னேன், டேக் நேம் தானே வச்சு எடுக்க போகிறோம். ஸோ டேக் நேம் வச்சு எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு புரியலனா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? h2 இந்த டேக் நேம் வச்சு நம்ம எடுக்கிறோம். இந்த h2 அப்படின்னா என்னென்னா, இங்கே இருக்க பார்த்தீங்களா இந்த Selenium பேஸ், இதுதான் h2. இந்த h2வை மட்டும் நம்ம எப்படி ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுக்கலாம் அப்படி, அதுக்கு தான் இந்த h2வை நான் வந்து டேக் நேமாக யூஸ் பண்ணுறேன். அப்புறம் எலமெண்ட் டாட் ஸ்க்ரீன்ஷாட்னு இன்பில்டாக Seleniumலேயே இருக்குது. எலமெண்ட் டாட் ஸ்க்ரீன்ஷாட்னு யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் நம்ம எந்த மாதிரி வேணும் அப்படின்னா டெஸ்ட் டாட் பிஎன்ஜி. உங்களுக்கு ஜேபிஇஜி ஃபார்மெட்டில் வேணும்னா ஜேபிஇஜின்னு போடுங்க. எனக்கு பிஎன்ஜி ஃபார்மெட்டில் வேணும் அப்படினால நான் இங்கே பிஎன்ஜி ஃபார்மெட்டில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபார்மெட் வேணும் அப்படின்றபடி உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணி ஜேபிஇஜா இல்லை பிஇஜான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு பிஎன்ஜி ஃபார்மெட்டில் வேணும், அதனால் அந்த ஃபைல் பார்த்து நம்ம வந்து கன்சிஸ்டியாக கரெக்டாக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எலமெண்ட் டாட் கெட் ஸ்க்ரீன்ஷாட் ஆஸ் ஃபைல்னு ஒன்று இருக்குது. get underscore screenshot. ஸோ இங்கே வந்து டிரைவர் டாட் கிடையாது, எலமெண்ட் டாட் வராது, டிரைவர் டாட் கெட் அண்டர்ஸ்கோர் ஸ்க்ரீன்ஷாட் ஆஸ் பேஸ் 64னு இருக்குது பார்த்தீங்களா. பேஸ் 64ஆகவும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம், ஆஸ் ஃபைலாகவும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம், பிஎன்ஜியாகவும் சேவ் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஆப்ஷன், 3 ஆப்ஷன் இருக்குது. பேஸ் 64 என்கோடிங்னா என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ ஃபைலாக சேவ் பண்ணிக்கிறேன், இது பண்ணுறேன், எப்படி உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ கெட் ஸ்க்ரீன்ஷாட் ஆஸ் ஃபைலாக நம்ம சேவ் பண்ணுறோம். ஃபைலாக சேவ் பண்ணும்போது ஒரு கொட்டேஷனுக்குள்ளே டாட், இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும், டாட் ஸ்லாஷ் ரெண்டு ஸ்லாஷ் யூஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் டாட் ஸ்லாஷ் டெஸ்ட் 1 டாட் பிஎன்ஜி அப்படி நம்ம டைப் பண்ணிக்கிறோம். 1.png நம்ம இப்படி டைப் பண்ணிட்டோன்னே இப்போ நம்ம இதை வந்து இங்கே கமா வராது, இங்கே டாட் வரும். ஸோ டாட்டை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் டிரைவர் இப்போ இந்த இது வந்து எங்கே சேவ் ஆகும்னா இந்த ஃபைல் பாத்தில் தான் சேவ் ஆகும். அதாவது இந்த சேவ் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே ஒரு ஃபோட்டோ ஆட் ஆகும். இப்போ இங்கே எந்த ஃபோட்டோவும் கிடையாது. ஸோ இது கீழே தான், இப்போ நம்ம இந்த கோட் ரன் பண்ண உடனே இது கீழே தான் ஆட் ஆகும். இதுவே நம்ம சிஸ்டம்லேயே இன்பில்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் ஃபைலில் வீக்குன்ற ஃபோல்டர் இருக்குல்ல, இந்த லொக்கேஷனில் எனக்கு அந்த இது ஃபோட்டோ வரணும் அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம பில்ட் பண்ணலான்னா, சி அப்படின்னா உங்களுக்கே தெரியும், சி அப்படின்றது ஒரு இதுவாக குறிக்கிறது, ஃபைல் பார்த்து குறிக்கிறதுன்னு. C:2 ஸ்லாஷ் போட்டுட்டு நம்ம பாத்தோட நேமை கொடுக்கணும். என்னோடய பாத் வந்து வீக்குன்னு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபைல் பாத்தில் வீக்குன்னு வச்சுருக்கேன்ல, அதை வீக்குன்னு கொடுத்துட்டு test1 அப்படின்றத test2ஆக மாற்றிக்கிறேன். சிம்பிளாக test1ன்றத test2ஆக மாற்றிக்கிறேன். test2 டாட் பிஎன்ஜின்னு வச்சுக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு என்ஷூர் ஒரு ஃபைல் பார்த்தா மாறிடுச்சு. இதுக்கப்புறம் இதை டிரைவர் டாட் குவைட் கொடுத்துக்கலாம். டிரைவர் டாட் குவைட் கொடுத்து இதை நான் குவைட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த கோடை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கோடை ரன் பண்ணுறோம்.
நம்மளோட வெப்சைட்டுக்கு லேண்ட் ஆயிடுச்சு. இதான் அந்த வெப்சைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குது பாருங்கள். யா, நீங்கள் பார்க்குறீங்க டெஸ்ட் பிஎன்ஜி, அந்த செலினியம் பேஸை மட்டும் நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டிடுச்சு. அப்புறம் இது இன்னொரு பிஎன்ஜி, இது எப்படி காட்டியிருக்கு பாருங்கள். அந்த ஃபுல்லோட அந்த எலமெண்ட் ஃபுல்லாகவே வச்சு ஸ்க்ரீன்ஷாட் காட்டியிருக்கா. நீங்கள் பார்த்தீங்களா, டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கு பார்த்தீங்களா. இந்த ஃபைலில் ஸ்க்ரீன்ஷாட் வரல. ஆனால் ஏன் வரல அப்படின்னா, நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதில் இந்த பாத் இருக்குங்களே, இந்த பாத்தில் இந்த டாட் வராது. இந்த டாட் வரக்கூடாது. டாட் இல்லாமல் இந்த பாத்து நம்ம போடணும். இப்போ இந்த பாத்தை நீங்கள் ரன் பண்ணி உங்களுக்கு அந்த இதை மாதிரி ஒரு ஃபைலில் சேவ் ஆகுதா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எரர் ஹேண்ட்லிங்கில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.